தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவக் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரும் 29ஆம் தேதி ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள ஊரடங்கு வரும் 31ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. கொரோனா தொற்று பரவல் குறையாத நிலையில் ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்நிலையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவக் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரும் 29ஆம் தேதி ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். காலையில் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலமும் மாலையில் மருத்துவக் குழுவுடனும் அவர் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இதில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தமிழகத்தில் ஊரடங்கை நீக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழகத்தில் போக்குவரத்தை முடக்கத்தை நீக்கி அரசு பேருந்துகளை கட்டுப்பாடுகளோடு இயக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ரயில்கள் மற்றும் வெளிநாட்டு விமான சேவைகளுக்கும் வழிவகை செய்ய வேண்டும் என்றும் வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டப்பேரவைக்குள் குட்காவை கொண்டு சென்றது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் உட்பட 19 எம்எல்ஏக்களுக்கு எதிரான உரிமை மீறல் நோட்டீஸை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை தமிழக சட்டமன்றத்திற்குள் எடுத்து வந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட 21 எம்எல்ஏக்கள் மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்த நோட்டீஸை எதிர்த்து ஸ்டாலின் உட்பட 21 எம்எல்ஏக்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த இந்த வழக்கு கடந்த 12ஆம் தேதி இறுதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் திமுக எம்எல்ஏக்கள் அன்பழகன் மற்றும் KPP சாமி இறந்துவிட்டதால் அவர்களது மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள எம்எல்ஏ கு. செல்வத்திற்கு தாங்கள் ஆஜராகவில்லை என்றும் திமுக தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சட்டமன்றத்தில் அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதால் திமுக உறுப்பினர்களுக்கு எதிராக உரிமை மீறல் பிரச்சினை எடுக்கப்பட்டதாகவும் திமுக சார்பில் வாதாடப்பட்டது. சபையின் மாண்பை அவமதிக்கும் வகையில் குட்கா கொண்டு வந்ததால் தான் உரிமை மீறல் பிரச்சினை எடுக்கப்பட்டதாக சட்டப்பேரவை செயலாளர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனிடையே கு. செல்வம் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் திமுக தரப்பு வாதத்தை தனது தரப்பு வாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறியிருந்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் தலைமை நீதிபதி AP சாஹி தலைமையிலான அமர்வு இன்று தீர்ப்பை வழங்கியது. அதன்படி உரிமை மீறல் நோட்டீஸில் அடிப்படை பிழைகள் இருப்பதால் அதனை ரத்து செய்து உத்தரவிட்ட நீதிபதிகள் புதிதாக நோட்டீஸ் வழங்க எந்த தடையும் இல்லை என கூறி வழக்கை முடித்து வைத்தனர். இதனிடையே குட்கா விவகாரத்தில் சபாநாயகர் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பினால் அதற்கு விளக்கமளிக்க தயாராக உள்ளதாக திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏ கு. செல்வம் தெரிவித்துள்ளார். புதிதாக நோட்டீஸ் வழங்க எந்த தடையும் இல்லை என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய நிலையில் தொடர்பாக ஆலோசனைக்கு பிறகு சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். ஒரு பாரம்பரியமிக்க கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தடை செய்யப்பட்ட பொருள் என்று இருக்கின்ற குட்காவை ஒரு கண்ணியமிக்க அவையிலே சட்டமன்றத்துக்கு எப்படி கொண்டு வரலாம்? அது தவறல்லவா? தற்போது அனுப்பப்பட்டிருக்கிற இந்த உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற நோட்டீஸ் ரத்து செய்யப்படுகிறது. மேலும் தேவைப்பட்டால் நோட்டீஸை அனுப்புவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கிறது. இவையெல்லாம் குறித்து சட்டப்பேரவைத் தலைவர் தான் இறுதி முடிவை எடுப்பார். திமுக செய்தது எந்த வகையிலும் உரிமை மீறல் இல்லை என்று முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் கருத்து தெரிவித்துள்ளார். எதிர்கட்சிக்கின்ற அவருக்கு பணியை செய்கின்ற வகையில் தான் அவங்களுடைய செயல்பாடு இருந்திருக்கு. இது எந்த வகையிலையும் உரிமையை மீறினதாக சொல்ல முடியாது. அதனால தான் இன்றைய தினம் எந்த அளவுக்கு ஆளுங்கட்சி வரம்பு மீறிய செயல்பாடுகளில் இருந்து கொண்டு இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாட்டை தடுக்கின்ற வகையில் அவருடைய பணிகள் எவ்வாறெல்லாம் அமைந்துகிட்டு இருக்குங்கிறத சுட்டி காட்டுகின்ற வகையில் தான் இன்றைய தினம் தீர்ப்பு அமைந்திருக்கிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பிற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்து சுதந்திரத்தை சென்னை உயர்நீதிமன்றம் காப்பாற்றியுள்ளதாகவும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். குட்கா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர் மீது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ள மு க ஸ்டாலின் தமிழகத்தில் இன்னும் குட்கா விற்பனை தங்கு தடையின்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் கசப்பான உண்மை என்றும் கூறியுள்ளார்.
வரும் தேர்தலில் தனித்து போட்டியிட வேண்டும் என்பதே தேமுதிக தொண்டர்களின் விருப்பமாக உள்ளது என்று அந்த கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 68வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீடு முன்பு கூடிய தொண்டர்களுக்கு பிரேமலதா விஜயகாந்த் இனிப்பு வழங்கினார். பிறகு செய்தியாளரிடம் பேசிய அவர், தற்போது வரை அதிமுக கூட்டணியில் இருப்பதாகவும் ஆனால் தனித்து போட்டியிடவே தேமுதிக தொண்டர்கள் விரும்புவதாகவும் தெரிவித்தார். கூட்டணியா தனித்து போட்டியா என்பதை டிசம்பர் ஜனவரியில் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி விஜயகாந்த் அறிவிப்பார் என்றும் பிரேமலதா தெரிவித்துள்ளார். இதெல்லாம் தேர்தலுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு. உரிய நேரத்தில் செயற்குழு பொதுக்குழு கூட்டி கேப்டன் அவர்கள் உரிய முடிவை அறிவிப்பார். ஆனா ஒரு விஷயத்தை நான் இப்ப சொல்றேன், இப்போ வரைக்கும் கூட்டணியில தான் இருக்கிறோம். ஆனா எதிர்காலம் என்ன, அடுத்த தேர்தலுக்கு கூட்டணியா என்ன என்பதை செயற்குழு பொதுக்குழு கூட்டி தான் கேப்டன் சொல்லுவாரு. ஆனா வீடியோ கான்ஃபரன்ஸ்ல தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்திற்கு நாங்கள் நேரடியாக பேசும் பொழுது எல்லோருடைய விருப்பமும் கேப்டன் இனிமேல கிங்காக தான் இருக்கணும், தனித்து போட்டியிட தயாராக இருக்கிறோம் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தா இருக்கிறது. அதனால பொறுத்திருங்கள், உரிய நேரம் வரும். தேர்தலுக்கு ஒரு 3-4 மாதம் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த முறை வெகு விரைவில், அதாவது டிசம்பர் ஜனவரியிலேயே எங்களுடைய முடிவை செயற்குழு பொதுக்குழு கூட்டி கேப்டன் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாரும் தெரிவிக்கும். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருப்பது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்றும் வருங்காலங்களிலும் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் செய்தியாளரிடம் பேசியவர், கூட்டணியில் தற்போதைக்கு எந்த பிளவும் இல்லை என்றும் தெரிவித்தார். கருத்துக்கு ஒரு வேறுபாடு பார்க்கக்கூடாது. அவங்க சொன்ன கருத்துன்றது பாராளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் அவர்கள் அங்கம் வைத்து அந்த கூட்டணி தொடருது. அதை முதல்ல ஒத்துக்கிறாங்க. ஓகேங்களா? சட்டமன்ற தேர்தல் நடைபெற அந்த நாட்கள் இன்னும் இருக்குது. ஸோ அதனால் அவங்க கட்சியில் அது குறித்து அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒரு குதர்க்கமாகவோ வேறுபாடாகவோ இல்லை கூட்டணிக்குள்ளே ஒரு பிளவுபடுத்துகின்ற ஒரு விஷயமாகவோ நிச்சயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த காலங்களில் எங்களுடைய தலைமையில் தான் எல்லாம் கூட்டணி அமையும். எங்களுடைய தலைமையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய ஆட்சியும் புரட்சியாளர் எம்ஜிஆர் ஆட்சியும் மலரும். இந்நிலையில் விஜயகாந்துக்கு வாழ்த்து தெரிவித்து முகநூலில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அதில் 68வது வயதில் அடியெடுத்து வைக்கும் விஜயகாந்த் இன்னும் பல்லாண்டு வாழ வாழ்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் நலமும் குணமும் தினமும் பெற பெரிதும் விரும்புவதாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே வடசென்னை அனல்மின் நிலையத்தில் இருந்து வெளியேறிய சாம்பல் கழிவுகள் ஊருக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் தங்களது வீடுகளை காலி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல்மின் நிலையத்திலிருந்து வெளியேற்றப்படும் சாம்பல் ராட்சத குழாய்கள் மூலமாக பாதுகாப்பாக அகற்றப்படுகிறது. இந்த நிலையில் ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் சாம்பல் கழிவுகள் வெளியேறி செப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் சூழ்ந்துள்ளது. இதனால் அங்கு நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டு நடவடிக்கை எடுக்கப்படாததால் கிராம மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் தங்களது வீடுகளை காலி செய்து அங்கிருந்து வெளியேறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காட்டுப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் சேதுராமன், மீஞ்சூர் ஒன்றிய குழு தலைவர் ரவி ஆகியோர் அனைவரையும் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினார். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அனல்மின் நிலைய அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த பகுதியில் இந்த பைப்பு உடைப்பு ஏற்பட்டு இந்த பகுதியில் மொத்தம் சாம்பல் பல எல்லா இடத்துலையும் பரவி போச்சு. பட்டா நிலங்கள், வீடு எல்லாருக்கும் அவங்களுக்கு பெரிய வாழ்வாதாரத்தை பாதித்து பல நோய்களை உருவாக்கி இருக்குது. இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள தூத்துக்குடி திமுக எம்பி கனிமொழி, சுற்றுவட்டார கிராமங்களில் அனல்மின் சாம்பல் சூழ்ந்தது தொடர்பாக ஆலை நிர்வாகம் எந்த பதிலும் அளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்த பகுதியில் செயல்படும் அனல்மின் நிலையம் மக்களின் உயிருக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கிறது என்று சாடியவர், இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக தலையிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் மயக்க நிலையிலிருந்து 90% மீண்டு வந்துள்ளதாக அவரது மகன் எஸ்பி சரண் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டிருக்கக்கூடியவர், எஸ்பிபி விரைவில் பூரண குணமடைந்து வீடு திரும்புவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். I had a conversation with my doctors today and everything seems normal. That is, as I had said yesterday, he is responding. He is totally 90% out of sedation and he is doing well. He is responding
to the doctors and the treatment. I cannot say enough that we as a family are very grateful for all the love and affection and the prayers that have come my father's way, and also grateful to the MGM Health Center and the doctors who have been diligently working on my father and his treatments and make sure that he is going to recover from this illness. இலைப்பேன் தாக்குதலால் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் நிலக்கடலை பயிர் கடுமையாக சேதமடைந்துள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் 50,000 ஏக்கரில் நிலக்கடலை பயிரிடப்பட்டுள்ளது. மழை காரணமாக பயிர் செழித்து வளர்ந்து வேர்க்கடலை பிடிக்கும் தருணத்தில் இலைப்பேன் தாக்குதலுக்கு செடிகள் உள்ளாகியுள்ளன. நிலைமை இப்படியே இருந்தால் ஏக்கருக்கு 20 மூட்டை கிடைக்க வேண்டிய இடத்தில் வெறும் 3 மூட்டை மட்டுமே கிடைக்கும் என விவசாயிகள் வேதனைப்படுகின்றனர். கலகா செடியில் 2 கலகா 3 கலகா தான் இருக்குது. இவ்வளோ கலகா கம்மியாக இருந்தால் நாங்கள் என்னத்தை இதுன்றது. போன வாட்டி நாங்கள் கலகா போடும்போது கிடைச்சது கூட இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக கிடைக்குது. இலைப்பேனை கட்டுப்படுத்த மானிய விலையில் உரம் தெளிப்பான் வழங்கி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் விவசாய சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு கேமராவில் ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியற அளவுக்கு இருக்குது. அந்த பூச்சி தாக்கம் வந்து செடிகளை வந்து வளர விடாமல் அப்படியே குச்சி குச்சி குச்சியாக மொத்தமே நிற்கிது. ஒன்று கூட ஊடையே இறங்கலை, கலக்காவே பிடிக்கல, அந்த அளவுக்கு இருக்குது. விவசாயிங்க இன்னைக்கு கொரோனான்ற இந்த பிரச்சனைனால வந்து அதை எப்படி பயிர் பண்ணுறதுன்னு தெரியாத ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியே பயிர் பண்ணி அந்த கலகா போட்டிருக்காங்க. போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு தேவையான மருந்தை வந்து கொடுக்கணும். இலவசமாக மருந்து கொடுத்து அதை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறை சொன்னால் தான் இந்த விவசாயிகளை வந்து நம்மளால காப்பாற்ற முடியும். இல்லைன்னா இந்த வருஷமும் வந்து வேர்க்கடலை கண்டிப்பாக கிடைக்காது. ஏற்கனவே கொரோனாவால் பாதிப்படைந்துள்ள விவசாயிகள் கடன் வாங்கி வேர்க்கடலையை பயிரிட்டுள்ளனர். எனவே விளைச்சலை காப்பாற்ற தமிழக வேளாண் துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக வேலூரிலிருந்து செல்வம். கரூரில் பிரியாணி கிடைக்காத ஆத்திரத்தில் பிரியாணி கடை மீது கல்வீசி தாக்குதல் நடத்தி பொருட்களை அடித்து உடைத்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடையை அடைக்கும் நேரத்திற்கு சென்று பிரியாணி கேட்ட கார்த்திகேயன் பிரியாணி கிடைக்காத ஆத்திரத்தில் பொருட்களை அடித்து உடைத்த காட்சி இது. கார்த்திகேயனும் அவரது சகோதரர் யுவராஜும் சிக்கியது எப்படி? கரூர் தெற்கு காந்தி கிராமம் இந்திரா காந்தி நகரை சேர்ந்த கிருஷ்ணன் அதே பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வருகிறார். கடந்த 22ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் கடையை மூடிக்கொண்டிருந்தார் கிருஷ்ணன். அப்போது சக்தி நகரை சேர்ந்த 32 வயதான கார்த்திகேயன் என்பவர் மதுபோதையில் கடைக்கு சென்று பிரியாணி கேட்டுள்ளார். பிரியாணி தீர்ந்து விட்டது, கடையை மூடிக்கொண்டிருக்கிறோம் என்று கிருஷ்ணன் பதிலளித்துள்ளார். தனக்கு பிரியாணி கிடைக்காத ஆத்திரத்தில் வீட்டிற்கு சென்ற கிருஷ்ணன் தனது தம்பி 28 வயதான யுவராஜையும் அழைத்து கொண்டு பிரியாணி கடைக்கு சென்றுள்ளார். அப்போது கடை பூட்டப்பட்டிருந்ததால் இருவரும் கடை மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் கடைக்கு வெளியே இருந்த சிசிடிவி கேமரா, டியூப்லைட், சிக்கன் கிரில் பாக்ஸ் உள்ளிட்ட பொருட்களை அடித்து உடைத்துள்ளனர். இந்த காட்சிகள் பக்கத்து கடையில் இருந்த சிசிடிவியில் பதிவாகி இருந்தன. பசுபதிபாளையம் போலீசில் கிருஷ்ணன் அளித்த புகாரின் பெயரில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் கார்த்திகேயன் மற்றும் யுவராஜை போலீசார் கைது செய்தனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவில் உறுப்பினராக இருந்த கார்த்திகேயன் தற்போது பெங்களூருவில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மதுபோதையில் பிரியாணி கடையை 2 பேர் அடித்து நொறுக்கிய சம்பவம் கரூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். விவசாய விளைநிலங்களில் மின்மீட்டர் பொருத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேரடியாக மின்மீட்டர் பொருத்தாமல் விவசாய மோட்டார்களுடன் சோலார் மோட்டார்களை இணைத்து அதற்கென்று நெட் மீட்டர் பொருத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. குசும் என்ற திட்டத்தின்படி அனைத்து விவசாயிகளுக்கும் சோலார் மோட்டார்கள் வழங்கவும் அரசு முடிவெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நெட் மீட்டர்கள் மூலமாக எவ்வளவு யூனிட் மின்சாரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை விவசாயிகள் தெரிந்து கொள்ள முடியும் என்றும், விவசாயிகள் பயன்படுத்தியது போக மீதமுள்ள மின்சாரம் மின் தொகுப்புக்கு வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. அவ்வாறு சோலார் மோட்டார் பொருத்திய பிறகு விவசாயிகள் உற்பத்தி செய்யும் மின்சாரத்திற்கு ஒரு யூனிட்டுக்கு ₹3.20 மாநில அரசு விவசாயிகளுக்கு வழங்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 21,40,000 விவசாய மின் இணைப்புகள் உள்ளன. மேலும் பல லட்சம் பேர் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்துள்ளனர். நடப்பு நிதியாண்டில் அரசு புதிதாக 50,000 பேருக்கு இணைப்பளிக்க ஏற்பாடுகள் செய்துள்ளன. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதன் மூலமாக ஆண்டுதோறும் ₹3,000 கோடி அரசுக்கு இழப்பு ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. மாணவர்களிடையே கஞ்சா புழக்கத்தை தடுப்பதில் தீவிரம் காட்டி வருவதாக தியாகராய நகர் துணை ஆணையர் ஹரிகிரண் பிரசாத் தெரிவித்துள்ளார். விருகம்பாக்கம் பகுதியில் நேற்று முன்தினம் தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த கல்லூரி மாணவரிடமிருந்து 18 கிலோ கஞ்சா பிடிபட்டது. அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் ஆந்திராவை சேர்ந்த ஐசக் என்பவர் தமிழகத்தில் உள்ள ஹரிக்குமார் என்பவர் மூலமாக கல்லூரி மாணவர்களை மூளைச்சலவை செய்து கஞ்சாவிற்கு திட்டமிட்டது தெரியவந்தது. இதையடுத்து கஞ்சா கும்பல் தலைவன் ஐசக் 6 கல்லூரி மாணவர்கள் உட்பட 13 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் விருகம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தியாகராய நகர் காவல் துணை ஆணையர் ஹரிகிரண் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார். தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் IPS அதிகாரி அண்ணாமலை டெல்லியில் மேலிட பொறுப்பாளர் முரளிதர ராவ் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். கர்நாடகாவில் பணிபுரிந்த அவர் நாட்டுக்கு சேவையாற்றப் போவதாக கூறி பதவியை ராஜினாமா செய்தார். அவர் ரஜினி தொடங்கும் கட்சியில் சேரப்போவதாக தகவல் வெளியான நிலையில் பாஜகவில் இணைந்தார். தமிழகத்தில் தேசிய உணர்வுக்கு வலுவூட்டவே பாஜகவில் இணைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். Qualities a king and an administrator should have. It talks about fearlessness, it talks about courage, it talks about giving spirit, it talks about knowledge. I see all four of this with our Honorable Prime Minister Sri Narendra Modi ji and all the eminent leaders of BJP party. With this I have decided that I should strengthen the movement. பேரறிவாளன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கும் அளவிற்கு உடல்நிலை மோசமடைந்தால் தான் பரோல் வழங்கப்படுமா என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். சிறையில் கொரோனா தொற்றும் அபாயம் இருப்பதால் பேரறிவாளனுக்கு 90 நாட்கள் பரோல் வழங்க வேண்டும் என்று அவரது தாயார் அற்புதம்மாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது சிறைத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் பேரறிவாளன் ஏற்கனவே பல நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிறையிலிருந்து வெளியே அனுப்பினால் கொரோனா தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதால் பரோல் கோரிய மனு நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதுபோன்ற சூழ்நிலையில் பேரறிவாளனுக்கு பரோல் வழங்குவது குறித்து தமிழக உள்துறை செயலாளர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதிகள் பேரறிவாளன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கும் வகையில் உடல்நிலை மோசமடைந்தால்தான் அவருக்கு பரோல் வழங்கப்படுமா என்று அதிருப்தி தெரிவித்தனர். சாத்தான்குளம் வணிகர்கள் ஜெயராஜ், பென்னிக்ஸ் ரத்த கசிவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தனர் என்று பிரேத பரிசோதனை அறிக்கையில் உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ கூறியுள்ளது. வணிகர்கள் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள தலைமை காவலர் தாமஸ் பிரான்சிஸ், காவலர்கள் முருகன், முத்துராஜ் ஆகியோர் ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கை நீதிபதி பாரதிதாசன் விசாரித்தார். அப்போது ஆஜரான சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் பென்னிக்ஸ் உடலில் 13 இடங்களில் கடுமையான இரத்த காயங்கள் இருந்ததாகவும், ஜெயராஜ் உடலில் 17 இடங்களில் இரத்த காயங்கள் இருந்ததாகவும், இரத்த கசிவால் இருவரும் உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். வணிகர்கள் ஜெயராஜ், பென்னிக்ஸ் இருவரையும் காவலர் முருகன் தாக்கியதற்கு காவலர், எழுத்தர், வழக்கறிஞர்கள் என்று பல சாட்சிகள் உள்ளதாகவும் சிபிஐ தரப்பில் கூறப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதி காவலர்கள் தாக்கியதற்கு போதிய ஆதாரங்கள் உள்ளதாகவும், இறுதி விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யும் வரை ஜாமீன் வழங்க இயலாது என்றும் கூறினார். தமிழகத்தில் பள்ளி கல்லூரி திறப்பு குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு தனித்தேர்வர் ஒருவரின் தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்ச்சி அறிவித்ததைப் போல தனித்தேர்வர்களையும் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவித்து மதிப்பெண் பட்டியலை வழங்க உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். தனித்தேர்வர்களின் தேர்ச்சி முடிவை வெளியிடும் வரை மேல்நிலைப் பள்ளி, பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் சேர்க்கையை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் அவர் கூறியிருந்தார். இவ்வழக்கு விசாரணையின் போது மேல்நிலை வகுப்பு மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகள் எப்போது தொடங்கப்பட உள்ளதென நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. அதற்கு கல்வித்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பள்ளி கல்லூரி திறப்பது தொடர்பாக அரசு இதுவரை எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். தனித்தேர்வை பொறுத்தவரை நடத்தி முடிக்கப்பட்ட 2 வாரத்தில் அதன் முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் உறுதியளித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்தனர்.
சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சென்னை கலைவாணர் அரங்கில் கூட்டப்படுவது குறித்து தலைமைச் செயலாளர் மற்றும் சட்டப்பேரவை செயலாளர் செவ்வாயன்று ஆய்வு மேற்கொண்டனர். அடுத்த மாதம் கூட உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தற்போதுள்ள சட்டசபையில் நடத்துவதற்கு போதிய இடவசதி இல்லாத சூழல் நிலவுகிறது. இதனை கருத்தில் கொண்டு சென்னை வாலாஜா சாலையில் உள்ள கலைவாணர் அரங்கில் கூட்டம் நடத்த ஆலோசிக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த சனிக்கிழமை சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செவ்வாயன்று தலைமைச் செயலாளர் சண்முகம் மற்றும் சட்டப்பேரவைச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீண்டும் ஆய்வு நடத்தினர். இந்த ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் ஆகியோருக்கு இருக்கை வசதி, பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகள் ஆலோசித்தனர். ஒரு வாரத்தில் சட்டப்பேரவை கூடும் தேதி இறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 576 ரூபாய் குறைந்து 39,368 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 4,921 ரூபாயாக உள்ளது. இந்த விலை திங்கட்கிழமை விலையை விட கிராமுக்கு 72 ரூபாய் குறைவாகும். வெள்ளியின் விலை கிராமுக்கு 80 காசுகள் சரிந்து 71 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையாகிறது. கட்டி வெள்ளி ஒரு கிலோ 800 ரூபாய் குறைந்து 71,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.